மீஸ் இன்னைக்கு வந்து ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட். ஹீ இஸ் மை ஐடல். ஸோ வாங்க ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் பேர் வந்து விக்ரம். அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு பையனுமே வந்து இருக்கான். உங்கள் அண்ணி பேர் வந்து கவி. ஸோ கவிதாவை நம்ம வந்து ஷார்ட்டாக கவி அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். அப்புறம் வந்து உங்கள் அப்பா பேர் வந்து சுரேஷ், அம்மா பேர் வந்து லலிதா. ஏன்னா வந்து நான் உங்கள் பேர்லாம் வந்து சொல்கிறேன்னா இந்த எஃப்எஃப்குள்ளே வந்து வரும், அவங்களோட நேம்ஸோடு வரும். அதனால தான் உங்களுக்கு வந்து குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் சாதாரணமான ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அக்கௌண்டன்சி தான் வந்து இப்போதைக்கு வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் ஜியான் ஜங்குக். அவர் வந்து ஒரு ஐடால், அதுவும் இல்லாமல் ஒரு ஆக்டர். அவருக்கு வந்து சிங்கிங் ரொம்பவே பிடிக்கும். பிடிஎஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவர் நிறைய ட்ராமாஸ்லேயுமே ஆக்ட் பண்ணுற ஒரு பர்சன். அதே மாதிரி ஒரு சிங்கர் ஐடால். அவருக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க, ஒரே சைல்டு. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும், இந்த இன்ட்ரோ புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரெசன்ட் சீன். டுடே ஒய்யனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட். அதாவது உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வீட்டில் பார்த்த ஒரு பையனோட. வீட்டில் பார்த்த பையன் பேர் வந்து கிரிஷ். அவனுக்கு வந்து எப்படின்னா உங்கள் மேலே வந்து லவ் இருக்குது, ஒன் சைட் லவ். பட் நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. பட் அவன் வீட்டில் வந்து பேசி இதை அரேஞ்ச் மேரேஜாக அவன் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான். அவனுக்கும் உங்களுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போயில உங்கள் அத்தை பொண்ணு ஸ்வேதா வந்து அவளுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைக்குது. நம்ம பிடிஎஸ் ஜேகே ஜங்குக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட லைவில் வந்து இன்ஸ்டா லைவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கிடைக்குது. அவள் ரொம்ப எக்ஸைட்டட்மெண்ட்டாக வந்து ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருக்கா. ஐயோ லைவ் போகிறோம், நம்ம பிடிச்ச ஒரு ஐடல் கூட லைவில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு அவள் நினச்சி அவள் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கா. அதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு வந்து கிடைக்கிது. இவள் வந்து தேர்ட் பர்சன். ஸோ 3வது ஆளாக அவளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அவள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்குமே வந்து லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து டைமுமே வந்துருச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நிறையா பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. அவள் வந்து லைவில் வந்து ஜேகேயோட வந்து கான்வர்சேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கா. பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து அவளுக்கு வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அவள் வந்து சார்ஜ் பின் வந்து தேடுறா. பட் வந்து கிடைக்கல. கரெக்டாக அவங்க ரூமில் வந்து சார்ஜ் பின்னோட இருக்குது. அவள் சார்ஜ் வந்து போட்டுட்டு வந்து இருக்கா. போடும்போது அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, ஹே ஸ்வேதா இங்கே வாடி எப்படின்ட்டுன்னு. அவள் வந்து கொஞ்ச நேரம் ஜேகே ஒரு நிமிஷம் இருங்க, லைவ்லேயே இருங்க, அம்மா கூப்பிட்றாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை அப்படியே வச்சுட்டு அவள் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறா. அவள் ஹெட்ஃபோன் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் அந்த லைவ் சவுண்ட்லாம் வந்து வெளியில் வந்து கேட்கல. அவர் வந்து அந்த லைவ் சாட்டில் அந்த கீழே வர கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக அந்த என்கேஜ்மெண்ட் அந்த கலைஞ்சு போயிட்டு மேக்கப்லாம் லைட்டாக ரிமூவ் ஆகி பூவெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, உதிர்ந்து கொட்டி பாதி பாதியாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீ வந்து லைட்டாக மெர்சியாக இருக்குது. ரொம்ப டயர்டாக அந்த ரூம்குள்ளே வந்து நுழையிறீங்க. நீங்கள் நுழையும் போது நம்ம ஜேகே வந்து அவங்க அத்தை பொண்ணு ஸ்வேதா தான் வரான்னு சொல்லிட்டு அந்த லைவில் வந்து பார்ப்பாரு. ஸோ பார்க்கும்போது நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஸோ உங்களை பார்க்கவுமே அப்படி மெய் மறந்து அப்படியே அவரோட கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே அந்த கேமராலே சாஞ்சிட்டாரு. ஸோ இதை பார்க்குற கோடிக்கணக்கான பேர் வந்து நீங்களுமே இந்த லைவில் தெரியுறீங்க. ஜேகே வந்து உங்களை வந்து ரசித்து பார்க்குறது, அவருக்கு வந்து அந்த லைவில் இருக்கோம், இவ்வளோ பெரிய லைவில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்டே இல்லாமல் அவர் உங்களை பார்த்தபடி கன்னத்தில் கையை வச்சதோடு உங்களை பார்த்துட்ருக்காரு. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் அந்த ரூமில் வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபோனை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போயில உங்கள் அண்ணியுமே வர்றாங்க. ஸோ உங்கள் அண்ணி கூட வந்து பேசிகிட்ருக்கீங்க, அந்த வீட்டில் உள்ளதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. இதை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுனா ஒரு ரூமரை கிளப்புறதுக்காக நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிட்டாங்க.
அப்போயெல்லாம் உங்கள் அத்தை பொண்ணு ஸ்வேதா ஐயோ இந்த 2 பேர் நிற்கிறாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டுன்னு வந்து அந்த ஃபோனை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லைவே கேன்சல் பண்ணிடுறா. ஸோ அந்த லைவுமே வந்து ஆஃப் ஆகிடுது. நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் உட்காந்து வந்து ரூமில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களே நினச்சி வந்து சிரிச்சிட்ருக்காரு. நான் இதில் வந்து ஒரு குறிப்பு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து எஸ்கேல தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து அங்கே தான் வந்து ஒரு ஷாப்பிங் மால் வந்து வச்சுருக்காரு. அப்படியே நீங்கள் ஓவராலாக போகும்போது உங்கள் அண்ணனுமே அங்கேயே படித்து அவருமே ஒரு ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணனால நீங்கள் ஃபேமிலியாக அங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் அங்கே தான் வந்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜேகே வந்து பிடிக்கும். பட் அந்தளவுக்கு ஒரு தீவிரமான ஃபேன் கிடையாது. ஸோ பிடிக்கும், தெரியும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். உங்களுக்கு வந்து ஃபேமிலி தான் வாழ்க்கையே, ஃபேமிலிக்காக தான் உங்கள் வாழ்க்கையே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு பர்சன். அவள் வந்து ஸ்வேதா வந்து ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொண்டு போயிட்டா. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ரொம்ப நெருங்கி சொந்தவங்க அத்தை மாமா அவங்க மட்டும் வந்து வீட்டில் வந்து இருக்காங்க. ஒரு 1 hour இதுலேயே வந்து டைம் வந்து போகுது. நீங்கள் ஹாலில் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஒரு 7 o'clock அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். உங்கள் அண்ணன் விக்ரம் வேமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடி வந்து டிவியை வந்து ஆன் பண்ணுறாரு. எல்லோரும் ஷாக்கடாக வந்து உங்கள் அண்ணனை வந்து பார்க்குறாங்க. என்னடா ஏன் இப்படி ஓடி வர, என்னாச்சு அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இருங்கம்மா அப்படின்ட்டுன்னு வந்து டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனலை வந்து வைக்கிறாரு. பார்த்தா பிரேக்கிங் நியூஸாக நீங்களும் ஜேகேவும் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து சீக்ரெட்டாக டேட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு வந்து இதுதான் ஜேகேயோட ட்ரீம் கேர்ள், இதுதான். அவர் வந்து லைவில் உட்காந்துட்டு இருக்கையில் அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாப்பிக்கில் வந்து ஹேஷ்டாக் வந்து பரவி இந்த மாதிரி நியூஸ்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ரூமர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்த ஃபேமிலி ஷாக்கடாக அந்த நியூஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரும் வந்து உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதை பற்றியே வந்து உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்துமே கால்ஸ் நிறைய வருது. நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறீங்க. அப்போயில உங்கள் அம்மா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, நியூஸில் வர வரைக்கும் வர அளவுக்கு என்னடி பண்ணி வச்சுருக்க? ஐயோ அம்மா எனக்கு என்னன்னு தெரிலம்மா, சத்தியமாக எனக்கு தெரியல. இது எப்படி ஆணுச்சுன்னு எனக்கு தெரிலம்மா, சத்தியமாக இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்போயெல்லாம் உங்கள் அண்ணி வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவள் தான் ஃபோனை தூக்கிட்டே வந்து தெரிஞ்சா, என்னமோ லைவ் இவ்னு பேசிகிட்டு இருந்தா, அவள் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு ஸ்வேதா வந்து சொல்லையில் அவங்க அத்தைக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன உங்கள் வீட்டு பொண்ணு வந்து பண்ண தப்பை வந்து மறைச்சி என் பொண்ணு மேலே போட பார்க்குறீங்களா? பாருங்கள், நல்லா பாருங்க, அதில் இருக்குது ஒய்யன் நிற்கிறான். அந்த பையன் வந்து பார்த்துட்ருக்கான். அவள் பார்த்த வேலை தான். இதில் எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏன் பொண்ணை சொல்கிறீங்க? ஏன்னா உங்கள் வீட்டு பொண்ணுன்னு காப்பாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சண்டை போடுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப உட்காந்து வந்து அழுதுட்ருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பல கொஷின்ஸ் ஓடுது. உங்கள் வீட்டு ஆட்களுமே அப்படி தான். அப்படியே நம்ம ஜேகே சைடு வந்தால் அவர் இதையெல்லாம் பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. இந்த ரூமர்ஸ்லாம் பார்த்து தள்ளி விட்டுட்டு உங்களை நினச்சே வந்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போல வந்து ஜேகேயோட அப்பா வந்து வராரு. என்னடா என்ன பண்ணி வச்சுருக்கு, எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, ரூமரை பற்றியா, பாவண்டா அது யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டுன்னு வந்து ஜேகேட்ட வந்து கேட்குறாரு. ஜேகே சைலண்ட்டாகவே வந்து இருக்கார். என்னடா இதை பற்றி ஏதாச்சும் வந்து சொல்லு, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், தெரியாமல் நடந்துச்சு அந்த மாதிரி சொல்லு, இல்லாட்டி அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் பற்றியா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அப்போல வந்து ஜேகே சொல்கிறாரு, இருங்கப்பா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டுன்னு. நம்ம ஜேகே வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த ஐடால் கேரக்டர் வந்து ரொம்ப கைண்டுங்க. கோபமே மனுஷனுக்கு வராதுன்னா பாருங்கள், சிரிச்ச முகத்தோடையே எல்லாத்தையும் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன், ரொம்ப கைண்டான பர்சன். கோபம் வராது.
வந்துச்சுன்னா நல்லா கோவம் வரும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. அவர் கூலாக வந்து பதில் சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே அப்பாவுக்கு இதை நினச்சி வந்து டென்ஷன் ஆகுது. கம்பெனி சைட்லேருந்துமே கால் வருது. அவர் எதையுமே அட்டன் பண்ணாமல் அவர் பாட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போல நம்ம ஜேகேவோட செக்யூரிட்டி வந்து அங்கே வராரு. ஸோ வந்து ஹாய் சார் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஜேகே வாங்க வாங்க டீட்டெயில்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. அப்போ இல்லை ஜேகேவோட அப்பா என்ன டீட்டெயில்ஸ் யாரை பற்றி அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. இருங்கப்பா சொல்கிறேன், அவன் சொல்லுவான் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டுன்னு வந்து அசால்ட்டாக சொல்கிறாரு. ஜேகே அப்பாவுக்கு ஜேகே நினச்சி வேறு பயமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரிலையே அப்படின்னு. அப்போ இல்லை இந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, அந்த பொண்ணு பேர் அந்த மேடம் பேர் வந்து ஒய்யன், அக்கௌண்டன்சி செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் பேர் வந்து விக்ரம், அப்பா பேர் வந்து சுரேஷ், அம்மா பேர் வந்து லலிதா. அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையனுமே வந்து இருக்கான். ஃபேமிலி வந்து ஒருத்தான ஃபேமிலி தான். ஒரு ஷாப்பிங் மால் வந்து வச்சுருக்காங்க. பட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி. பொண்ணு வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு ஜேகே அப்பாவுக்கு ஷாக்கு. என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன அந்த பொண்ணை பற்றி எதுக்கு நீ விசாரிக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்பேல ஜேகே என்னப்பா ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, கூல் பார்த்துக்கலாம் விடுங்க, அப்புறம் மேலே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அதாவது சார் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? அது ஒய்யன் மேடம்க்கு இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அவங்க டயர்டாக அந்த ரூமுக்கு வரையில் தான் நீங்கள் லைவில் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. லைட்டாக நம்ம ஜேகேக்கு வந்து ஃபேஸ் வந்து டல்லாகுது. ஓகே பார்த்துக்கலாம். அண்ட் அவளோட நம்பர் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அந்த செக்யூரிட்டியுமே வந்து உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு, உங்களோட நம்பர் எல்லாமே நம்ம ஜங்குக்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஜேகே அப்பா வந்து வாயில் ஆணு கை வச்சுட்டு இவனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போல ஜங்குக் வந்து சொல்கிறாரு, ஏன்ப்பா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க, பார்த்துக்கலாம். அவள் வந்து இந்த ஃபஸ்ட்டு லுக் அந்த சாரி, ஐயோ இந்த ஃபஸ்ட் லுக்லேயே வந்து விழுந்துட்டேன். பட் என்ன பண்ணுறது, மேடம்க்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டா, பார்த்துக்கலாம், நமக்குன்னு இருந்தால் அது நமக்கு தான். ஆனால் அவளை சீக்கிரம் அவளை நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஜேகே அப்பாட்ட வந்து சொல்கிறாரு. ஜேகே அப்பா சரிடா உனக்கு தோன்றதை பண்ணு, பட் இந்த ரூமர்ஸை வந்து என்ன பண்ணுறது ரூமர் ஒரு 2-3 நாள் 3 or 4 days பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கேஷுவல் எல்லாம் வர்றது தானே, பார்த்துக்கலாம். பட் ரூமராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக தானே இருக்குது அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு எந்திச்சு வந்து போயிட்டாரு. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, இதை பற்றி வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போல வந்து உங்கள் மாப்பிள்ளை இருக்காங்களே, உங்கள் மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கால் வருது. உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியல. அவர் ஹலோ என்ன சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மாப்பிள்ளையுமே தமிழ் ஃபேமிலி தான். அப்போல வந்து கிறிஷோட அப்பா வந்து சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி இதெல்லாம், இது டிவியில் நியூஸ் வர வரைக்கும் உங்கள் பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்கும்போது உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, அது வந்து சம்மந்தி இது என்ன ஆணுச்சுனே தெரியல, அவளுக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு வந்து அழுகுறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியல அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் அப்பா வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி இருங்க நான் நேர்லேயே வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து அவங்க ஃபேமிலியோடு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போல கிறிஷ் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் கிறிஷை பார்த்து அழுகுறீங்க. அப்போல கிறிஷ் வந்து சொல்கிறாரு, ஒய்யன் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டே, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், அந்த லைவில் யாரோ ஃபோனில் லைவ் பார்த்துட்ருக்கும்போது அப்படியே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா சொந்தக்காரவங்க வந்தாங்கள்ல, யார் பண்ண வேலைன்னு தெரியல, இதில் வந்து உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ அதை வந்து ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லி உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு அழுகையாக இருக்குது. ஏன்னா பண்ணாத தப்பு, உங்களுக்கு தெரியாத ஒன்று, இந்தளவுக்கு நியூஸில் வேற வந்துடுச்சு, இனிமேல் நம்ம எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் மோர் ஹேட் வந்து வரும்.
நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கேயாச்சும் யாராச்சும் உங்களை வந்து அவங்களோட ஜேகேயோட ஃபேன்ஸ் ஆர்மிஸ் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா உங்களை வந்து சில பேர் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க, சில பேர் அப்படி கிடையாது இல்லையா? அதனால வந்து அதையெல்லாம் நினச்சி வந்து நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அப்புறம் ஃபேமிலியோட ப்ரெஸ்டீஜ் போயிடுச்சு, மானம் போயிடுச்சு, இந்த மாதிரி வந்து டிவியில் வந்துருச்சு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காரு, பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சுரேஷோட பொண்ணு தான் ஒயன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதில் உங்கள் ஃபேஸ் நல்லாவே தெரியுது அது நீங்கள் தான் அப்படின்னு. காலேஜுக்கு இனிமேல் எப்படி போகிறது எல்லாமே பற்றி நீங்கள் யோசித்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க. ஸோ அந்த உடஞ்சி போனதில் வந்து இடி விழுகிற மாதிரி கிறிஷோட அப்பா வந்து ஒன்று சொல்கிறாரு. சம்மந்தி, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, இது அளவுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்கும் நம்ம மேரேஜ் அளவுக்கு கொண்டு போனால் 2 பேருக்குமே அது ஒரு மன கஷ்டம். அதுவும் இல்லாமல் என் சைட்லேருந்து இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கம் பேசுவாங்க, கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு உங்கள் அம்மா வந்து தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. போச்சு, என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, யார் பார்த்த வேலையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. நீங்களுமே அழுகுறீங்க. கிறிஷுக்கு செம ஷாக் ஆகுது. அப்போல கிறிஷ், என்னப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அதுக்காக கல்யாணம் நிறுத்துகிற அளவுக்கு ஏன்ப்பா போகிறீங்க? இங்கே பாருடா, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. குடும்பத்தார் பேசுகிற மானக்கேடெல்லாம் நான் கேட்டுட்ருக்க முடியாது, அசிங்க பேசுவாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை மருமகளாக்கி நடு வீட்டில் உட்கார வச்சுருக்கேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டுன்னு வந்து கிறிஷோட அப்பா கிறிஷை வந்து திட்டுறாரு. கிறிஷ் வந்து ஒத்துக்கவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணால் ஒய்யனை தான் பண்ணுவேன், நானே ஒத்துக்கிறேன், அவளை ஏற்றுக்கிறேன்னு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போகுது. உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, உங்கள் அண்ணனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, உங்கள் அம்மாவுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, நீங்களுமே வாயை திறக்கல. அவங்க சண்டை போட்டு கிறிஷை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஜேகே வந்து இங்கே கூலாக வந்து நெக்ஸ்ட் ட்ராமாவுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் பார்த்துட்டே வந்து இன்ஸ்டா பேஜு அப்புறம் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய போகுது, உங்களை பற்றி இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. ஒரு வீடியோ வந்து எடுத்து அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியுது, அது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அவர் ஜூம் பண்ணி உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்பையில் நம்ம ஜேகேயோட செக்யூரிட்டி என்ட்ரி ஆகுறாரு. என்ன எது சொல்லணுமா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அதாவது ஜங்குக் ஒய்யனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆணுச்சுல? ஆமாம் மேடம்க்கு என்கேஜ்மெண்ட் ஆணுச்சு, அது கேன்சல் ஆகிடுச்சு, கல்யாணம் நின்று போச்சு இந்த பிரச்சனைனால அப்படின்ட்டுன்னு வந்து செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஜேகேக்கு ஒரே புன்னகை, மூஞ்சில் அவ்வளோ ஒரு புன்னகை. ஆக்சுவலாக வந்து ஜேகே வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து ஆட்களெல்லாம் அனுப்பியிருக்காரு. அது எப்படியோ வந்து வீட்டில் சண்டை நடந்தது, அதை வச்சு ஒரு இந்த எப்படியும் வந்து பக்கத்து வீடு எய்த்த வீடு எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு எப்படியோ நம்ம ஜங்குக்கு வந்து காதில் வந்து வந்துருச்சு, உங்களுக்கு வந்து மேரேஜ் நின்றுருச்சு அப்படின்னு. அவர் வந்து ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே இங்கே நம்பரை பார்த்துட்டே இருக்கார். கால் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டே அப்படியே ப்ளஷ் பண்ணி சிரிச்சிட்டு வந்து இருக்கார். நீங்கள் இங்கிட்ட அழுதுட்ருக்கீங்க, அவர் அங்கிட்ட சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் தனியாக உட்காந்து ரூமில் அழுதுட்ருக்கீங்க. அப்போலாம் நீங்கள் வந்து ஜேகே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் இந்த மாதிரி மெம்பர் ஆஃப் பிடிஎஸ், அப்புறம் ஒரு ஆக்டர், சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருது. அவர் அவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சன். அப்போ தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இவ்வளோ ஃபேமஸான பர்சன் கூடயா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ரூமர் வரணும், அது பண்ணாத தப்புக்கு போச்சு, என் குடும்ப மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு அழுமூஞ்சினே சொல்லலாம், ஒரு டக்குனே வந்து ஒரு எமோஷ்னல் ஆகி அழுகிற ஒரு கேரக்டர். ஃபேமிலி மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போலாம் உங்கள் அம்மா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடு, தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு நீ என்ன பண்ணுவ, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்களுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து க்ளம் ஆயிடுறீங்க கொஞ்சம். அப்போயே கிறிஷ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே வந்து இருக்கார்.
ஓகேடா மிஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கிளியராக ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் போகணுன்னு கடைசியில் போட்டேன். எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அடுத்து வந்து பீச் லவ் பார்ட் 2 வந்து பார்ட் 4 ஆமாம் பார்ட் 4 வந்து பார்க்கலாம். அப்புறம் க்ரைம் காதல் பார்ட் 3 வந்து ஆத்தர் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எழுதி அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆத்தர் வந்து சொல்ல சொன்னாங்க ஒரு வீடியோவில், பட் நான் வந்து மறந்துட்டேன். நான் அது க்ரைம் காதலோட பார்ட் 3ல் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறேன். இந்த எஃப்எஃப்ல இந்த ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹீ இஸ் மை ஐடல். ஸோ எனக்கு வந்து இதை அக்கா வந்து இந்த ஸ்டோரி சொல்லையில் அப்படியே எனக்கு அப்படியே ஒரே புன்னகை. ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்தளவுக்கு ரசிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோடய பெஸ்ட்டஸ் வந்து கொடுக்குறேன். நானுமே எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் வந்து இடையில வந்து ஆட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இந்த ஸ்டோரி எந்தளவுக்கு ரீச் ஆகுது, உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குது அப்படின்னு. எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய், லவ் யூ.